நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற வகையில் சமூக வலைதளங்களில் தேனி பகுதியைச் சேர்ந்த அடையாளமற்ற உதிரிகள் சில பதிவுகள் இருக்கிறாங்க. அதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை பார்க்குறோம். சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசுவது, தனிநபர் தாக்கல் கொடுப்பது, ஆபாசமாக பேசுவது, இப்போ உச்சபட்சமாக கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஒருவேளை இதே போன்ற ஒரு பதிவாக ஸ்டாலினுக்கு விடுக்கப்பட்டிருந்தால் நேற்று போட்டுருந்தால் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஈரோடு தேர்தல் பரப்புரையும் போது ஐயா ஸ்டாலினோட உருவமே எரிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் தவறுதலாக ஸ்டாலின் எரிப்போம்னு பேசுகிறாரு. திரும்ப அடுத்த வார்த்தையை திருத்திட்டு உருவமே எரிப்போம் அப்படின்னு பேசுகிறார். அது திருத்தின பிறகு கூட அவரை கைது பண்ணி 5 நாள் உள்ளே போட்டாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னு. ஆனால் வெளிப்படையாக தலையை நாங்கள் வெட்டுவோம், மரணம் அப்படின்னு போட்டு அந்த பட்டாக்கத்தியை போட்டு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க. இதுக்கு இதுவரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை. அரசுங்கிறது எல்லாருக்கும் தான், பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் தான். அது அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை. ஆனால் இங்கே அரசு சார்ந்தவங்க இல்லை ஆளும் திமுக சேர்ந்தவங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக கைது நடவடிக்கை பாயும், வழக்கு பாயும், சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எதிர்பார்த்து நாங்கள் நம்புகிறோம், ஜனநாயகத்தை நம்புகிறோம், இந்த அமைப்பு முறையை நம்புகிறோம், நம்பி புகார் கொடுத்துருக்குறோம். அப்போ தேவையில்லாத சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படாத வண்ணம் காவல்துறை தான் பார்த்துக்கணும், ஆளும் அரசு தான் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இங்கே வெளிப்படையாக கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் எடுக்கிறாங்கன்னா ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்தை பேசுகிறாங்க, தமிழ்நாடு அமைதியாக இருக்குங்கிறாங்க. அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி அச்சுறுத்தல் விடுது. அப்போ இதெல்லாம் ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு வெட்கக்கேடு. நாம் தமிழர் கட்சினா அண்ணன் சீமான்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்னா எந்த எல்லைக்கும் போய் பேசலாம், ஆபாசமாக பேசலாம், தனிநபர் தாக்கல் கொடுக்கலாம், குடும்ப ரீதியாக பேசலாம், வசவு சொற்களை பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் புகார் கொடுத்தோம்னா எந்த வழக்கும் பாயாதுன்னா இதெல்லாம் பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. அப்போ நாங்கள் நம்புகிறோம், இந்த அமைப்பு முறையை நம்புகிறோம், ஜனநாயக பாதையை தேர்வு பண்ணி இதில் நாங்கள் நடவடிக்கையை எதிர்பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.